ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சவுத் இந்தியன் பைட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குக் வித் கோமாளி கனியோட ரெசிபி ஸ்டஃப்டு பிரெட் பால் ரப்டி. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 750 ml, அதாவது 3/4 லிட்டர் திக்கான தண்ணீர் கலக்காத பால் சேர்த்துக்கோங்க. இதை மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் குறைவான தீயில் வச்சு இந்த பால் பாதியாக குறையிற அளவுக்கு நல்லா காய்ச்சிக்கணும். இடையிடையே அடிப்பிடிக்காத அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், 45 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம வச்சுருந்த 3/4 லிட்டர் பால் பாதியாக குறைஞ்சி திக்காக இது போல் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இந்த டைமில் 1/4 கப் சர்க்கரை, கூடவே பொடியாக நறுக்கின பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான நட்ஸை சேர்த்துக்கலாம். இதை ஒரு 4-5 நிமிஷத்துக்கு சர்க்கரை கரையிற அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரப்டி ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அடுத்ததாக 7 பிரெட் துண்டுகள் எடுத்து அதோட ஓரங்களை கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பிரெட் ஓரங்களை வச்சு குழந்தைகளுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எப்படி செய்யறதுன்னு நான் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன். அப்புறமா எல்லா பிரெட் துண்டுகளையும் ஒரு மிக்சி ஜாரில் பிச்சு போட்டு கொரப்பான பவுடர் அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோ இது போல். இதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்திக்கு மாவு பிசைகிற போல் நல்லா சாஃப்டான டோவாக பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு பிறகு பாருங்கள், மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இதிலிருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா ரவுண்டாக உருட்டிக்கோங்க. அப்புறமா நடுவில் பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் நறுக்கிட்டு அதை கொஞ்சமாக வச்சுட்டு மூடிடுங்க. மறுபடியும் இதை நல்லா ஸ்மூத்தான ரவுண்டாக உருட்டிக்கோங்க. அப்போ தான் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கும் போது உங்களுக்கு வெடிப்பு இல்லாமல் வரும். இது போலவே எல்லா மாவுலேயும் பாதாம், முந்திரியை ஸ்டஃப் பண்ணி நல்லா ஸ்மூத்தான பாலாக உருட்டி வச்சுக்கோங்க. எல்லா உருண்டைகளையும் ரெடி பண்ண பிறகு ஒரு வாணலில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டைகளை ஒன்று ஒன்று அதில் சேர்த்துக்கோங்க. இதை மிதமான தீயில் வச்சு எல்லா சைடும் ஒரே மாதிரி பொன்னிறமாகிற அளவுக்கு திருப்பி திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. மீதி இருக்க உருண்டைகளையும் இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். குலாப் ஜாமுன் மாதிரி நல்லா சாஃப்டாக ஜூஸியாக வேணும்னு நினைக்கிறவங்க இதை பொரிச்சதும் சர்க்கரை பாகில் போட்டுட்டு அப்புறமா மேலே ரப்டி ஊற்றி பரிமாறலாம். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்ம பொரிச்ச உருண்டைகளை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு ஒரு 2 கரண்டி அளவுக்கு ரப்டியை மேலே ஊற்றிட்டு பிஸ்தாவை அது மேலே வச்சுட்டு கொஞ்சம் பொடி பண்ண நட்ஸை அதில் மேலே தூவி விட்டுடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ஸ்டஃப்டு பிரெட் பால் ரப்டி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சில்லுன்னு சர்வ் பண்ணும் போது இன்னும் நல்லாயிருக்கு. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே நம்ம சவுத் இந்தியன் பைட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் அழுத்தி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.